7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். தர்ம சங்கடத்தில் இருக்கிறதா தாவேகா என்ற கேள்வி வந்து நிற்கிறது. குறிப்பாக மேகதாட்டு விவகாரம் உஷ்ணம் பெற்றிருக்கிறது. மறுபக்கத்தில் சட்டமன்றத்தில் திமுக தாவேகா இடையான மோதல்களும் அரங்கேறி வருகிறது. ஒரு பக்கம் ஆதரவு கொடுத்தாலும் தீர்மானத்தில் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸில் நடக்கக்கூடிய மோதல்கள் உரசல்களை பார்த்துட்டு வரும். நக்கல் நையாண்டியாக இருந்தாலும் அடுத்ததாக ஒரு கட்டத்திற்கு செல்கிறதா அப்படின்ற கேள்வி எழுகிறது. மறுபக்கத்தில் பாஜகவிலிருந்து திரு அண்ணாமலை வெளியேறினாலும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஃபாலோ அவுட் விஷயங்கள் இருக்குல்ல, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அது தொடர்ந்து உஷ்ணம் பெற்று வருகிறது. மூத்த தலைவர்கள் தற்போது பேசி வரக்கூடிய விஷயங்களும் அதற்கு இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய விஷயங்களும் ஒரு புதிய விவாத பொருளாக மாறியிருக்கின்றன. பின்னணி தகவலுடன் நமது ஆசிரியர் இவை அனைத்திற்கும் பதிலளிக்க நம்மோடு இன்றும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். முதல் விஷயம் நம்ம பார்க்குறோம், மேகதாட்டு திரு DK சிவகுமார். அவர் வந்து இந்த ஓல்டு மைசூர் ரீஜியனோட கோட்டைன்னு சொல்லக்கூடியவர். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போதே பாத யாத்திரை போனார் மேகதாட்டு வேணும்னு சொல்லிட்டு. இப்போ முதல்வராகவே ஆயிட்டார். காங்கிரஸ் ஆட்சியில் இப்போ 2.5 வருஷம் டெபுட்டி சிஎம் ஆகிட்டு இப்போ முதல்வராக ஆயிட்டார். தீவிரமாக புஷ் பண்ணுறாரு. இங்கே திரு விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றுகிறார். அதே காங்கிரஸ் ஆதரவுடன் அதே காங்கிரஸை அமைச்சரவையில் வைத்துக்கொண்டு இன்னைக்கு சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் மத்திய அரசை வலியுறுத்தி ஒருமனதாக ஆதரவு வந்தாலும் ஒரு தர்ம சங்கடத்தில் இருக்கிறதோ, பொலிட்டிக்கலி எல்லோரும் வந்து டிவிக்கு கார்னர் பண்றதற்கு பெஸ்ட் ஃபுல் டாஸ் போடப்பட்டிருக்கிறதோ அப்படின்ற இது என்ன நடக்குது? நம்ம வந்து தார்மீக ரீதியாக அதோடைய பொறுப்பு தாவேக்காட்ட இருக்குது. ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டுடைய ஆளுங்கட்சி, அவங்களுடைய கூட்டணி கட்சி தான் காங்கிரஸ் தான் அங்கே ஆளுங்கட்சியாகவே இருக்குது கர்நாடகாவில். அதனால் வந்து நீங்கள் யாரிடமும் பேசுவதை விட நீங்கள் எப்படி ராகுல் காந்தியுடன் பேசி ஓவர் நைட்டில் அலையன்ஸை ரெடி பண்ணீங்களோ, அதில் எந்த குழப்பம் வரல, தயக்கம் வரல, தார்மீக சிக்கல் வரல, தர்ம சங்கடம் வரல. நேற்று வரைக்கும் தாவேக்காவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி சண்டை போட்டு மண்டை உடச்சி ஒன்றும் கூச்சம் வரல. டக்குன்னு மறுநாளே வந்து அலையன்ஸ் நடந்துச்சு. அப்போ ஓவர் நைட்டில் 5 சீட்டுக்கு 2 மந்திரி பதவி வாங்கி நம்ம வந்து ஒரு அலையன்ஸ் வைக்க முடியும். இருந்த ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டையும் தூக்கி பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கொடுக்க முடியுமோ அப்படி காங்கிரஸ் கட்சிகிட்ட பெருந்தன்மையாக வள்ளல் தன்மையாக நடந்துக்கிட்ட தாவேக்கா ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்த பேசக்கூடாது அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த DK சிவகுமார் தேர்தலில் வென்ற சித்தராமையா முதலமைச்சரான அந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மேகதாட்டு பிரச்சனையை நாங்கள் வந்து அமல்படுத்துவோம், அணை கட்டுவோம்னு சொல்லியிருந்த போது பாஜக வந்து அன்னைக்கு பண்ணலை. அன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாஜக தலைவர் அங்கே வந்து இன்சார்ஜாக இருந்தாருங்கிற பார்த்தோம். அப்போ வந்து அதை வந்து நம்முடைய பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையிலேயே வரவிடாமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அப்போ பாஜகவுக்கு வந்து ஒரு பொறுப்பான ஒரு தன்மை இருக்குதுங்கிற பார்க்குறோம், காங்கிரஸ்க்கு அப்படி இல்லைங்கிற பார்க்குறோம். அப்போ அரசாங்கம் என்ன செய்ய போகுதுங்கிறத தாண்டி அரசியலாக என்ன செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை கடமை இருக்குது. காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் வைத்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் திமுக போல தமாக போல வெறும் தீர்மானங்களாக நிறைவேற்றி மக்களும் நாங்கள் தான் தீர்மானம், நீட்டுக்கு ஒரு தீர்மானம், மத்திய அரசுக்கு ஒரு தீர்மானம், மேகதாட்டுக்கு ஒரு தீர்மானம், தீர்மானமாக போட்டு அதுக்கு எந்த லீகல் வேல்யூவும் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு வந்து சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடையாது. அன்லெஸ் அன்டில் இட் இஸ் அன் பில். இது வந்து தீர்மானம், ஓகே அப்படியா தீர்மானம் வச்சுக்கோங்க அப்படின்னு என்ன நாம வந்து ஒரு தீர்மானம் பண்ணுறோம், இனிமேல் இப்படி தான் பண்ணணும், அதனால ஏதாவது லீகல் வேல்யூ இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான் சட்டமன்றத்துக்கும் சட்டமன்ற தீர்மானத்துக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரங்கள் கிடையாது. அதற்கு ரெக்கக்னேஷன் உண்டே தவிர அது வந்து அதனால நீங்கள் வந்து இப்போ நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுக்கோம் வச்சுக்கோங்க. கர்நாடகாவில் 100 தீர்மானம் ஏற்றுவாங்களே, தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்கள் மேகதாட்டு அணை கட்டாம விட மாட்டோம்னா அது என்ன செய்யறது? அப்போ இதுக்கு நோ லீகல் வேல்யூ. அப்போ இது வந்து பொலிட்டிக்கலாக இவர்கள் வந்து ஆட்சியவே அமைக்க முடிஞ்சது. அப்போ பொலிட்டிக்கலாக இவர்களால் அணையை தடுக்கவும் முடியணும். அப்போ தாவேக்கா அரசுக்கு தார்மீகம் இருக்குது. அதனால தான் தர்ம சங்கடம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, அங்கே தார்மீகம் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிச்சயமாக அதற்கு அனுமதிக்காது இப்போதைக்கு. அதில் எந்த குழப்பமில்லை. அது சுலபமான, அது வந்து ஒரு மைண்ட் செட் வந்து 2 பேருமே, அதாவது கர்நாடகா தரப்பும் தமிழ்நாடு தரப்பும் என்னத்தையா செய்யுங்கப்பா அப்படின்னு ஒரு இடத்துல டயர்ட் ஆகிற சந்தர்ப்பத்தில் இதுக்கான விஷயம். நான் வந்து லாங் ரன்ல அந்த அணை வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஆனால் பட் நாட் நவ், இப்போ அது வந்து உரிய நேரத்தில் அப்புறப்பட்ட அவர் நினைக்கிறேன். அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தானாக முன் வந்து அணை கட்டுங்கிற விஷயத்தை கொண்டு வராது. அது சுப்ரீம் கோர்ட் அனுமதிக்காது. இது கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஒரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை வந்து அதன் அடிப்படையில் எல்லா மாநிலத்திலும் பிரச்சனை வந்துடும், பல சிக்கல் வந்து பார்க்குறதுனால வந்து கட்டாயமாக அதை செய்யாது. அப்போ மத்திய அரசு வந்து அத்துமீறி போயிருமோ, தடுத்துறாம போயிருமோ, மத்திய அரசு துணை நின்றுமோ கவலைப்பட வேண்டியதே இல்லை. பொலிட்டிக்கலாகவும் காங்கிரஸ் பிஜேபி விஷயங்கள் இருக்கு. பொலிட்டிக்கலாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதை சொல்லலை. அதனால வந்து இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் செஞ்சிருவாங்க, நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. அப்போ மத்திய அரசு அவருடைய செயல்பாடு மூலமாக தமிழக அரசு கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. தமிழக அரசு அரசியல் ரீதியான தன்னுடைய நட்பு மூலமாக செய்வது தான் நிறைய இருக்கின்றன. இதுல வந்து முதல் முறையாக காங்கிரஸ் உள்ள வந்து இப்படி நேரடியாக அமைச்சரவையில் இருப்பது. இத்தனை நாளுக்கு திமுக கூட்டணியா இருந்தாங்க, இப்போ மந்திரி சபையிலே இருக்காங்க அப்படின்றது
தாவேக்கா ஒரு டைட் பொசிஷன்ல தள்ளுதோ? இது நம்ம வந்து காங்கிரஸே டைட் பொசிஷன்ல தள்ளாது. தார்மீகங்கிறதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? காங்கிரஸ் கட்சியிலே வந்து ஒருத்தர் எந்திரிச்சு பேசிட்டு வந்து ஆமா நீங்க வந்து கர்நாடகாவில் வந்து எல்லாம் அணை கட்ட அனுமதிக்க மாட்டோம், வீறு கண்டு விழுவோம், தமிழருடைய இனத்தின் குணத்தின் பார்க்க போறீங்க அப்படின்னா எல்லாம் பேசி வச்சுட்டு பேசாம உட்காந்துருவாங்க. அவங்க காங்கிரஸ் கட்சிக்கு அதை பத்தின தேக்கம் இருக்காதுங்கும் போது நான் இது வந்து ரொம்ப டீல். நான் ஏற்கனவே சொன்னதான், ஒரு ஓவர் போன்ல ஒரு கூட்டணியை மாறி மறுநாள் கூட்டணியில் வந்து 5 எம்எல்ஏ ஆதரவும் கொடுக்கணும் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா அங்க அணை கட்டாதீங்க சார், எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு செய்ய முடியும். அதுல எந்த குழப்பமும் கிடையாது. அது செய்ய முடியாதுன்னா பொலிட்டிக்கா அது பொலிட்டிக்கலா அது வந்து மக்களை வந்து அது திருப்திப்படுத்துற விஷயம் இல்லை. இவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப இவர்கள்ட்ட அந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ தர்ம சங்கடம் வந்து காங்கிரஸுக்கே இருக்காதுங்கும் போது இந்த இடத்துல டிவிக்கு டைட் ஆயிருச்சு அப்படிங்கிறலாம் கிடையாது. ஏன்னா நீங்க டிஎம்கே ஒருவேளை டிவிகேவை டைட் பண்ண பார்த்தா டிஎம்கே இதே சிக்கல் இருந்திருக்கு. நாம பலமுறை சொல்லியிருக்கோம், தமிழ்நாட்டில் அதிமுகவும் கர்நாடகாவில் பாஜகவும் ஆட்சிக்கு வந்தபோது இந்த பிரச்சனையே வரல. காவிரி பிரச்சனைங்கிறதே எழல. அங்க காங்கிரஸ் என்னைக்கு வந்து இந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததோ அன்னையில இந்த நீங்க எழுதி பார்த்துங்க, நீங்க ஹிஸ்டரி பார்த்துங்க, பேப்பர் பார்த்துங்க, வேற எதுவுமே சொன்னா கர்நாடகால பாஜக அரசு இருந்த வரைக்கும் காவிரி பிரச்சனையே வரல. கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த அன்னையிலிருந்து இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கே ஒரு காரணமா இருந்தது அந்த விஷயம் தான். அப்ப காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுதா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் தேடணும் நம்ம. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கே அந்த தர்ம சங்கடம் இருக்காதுங்கும் போது நீங்க டிவிகே வச்சு சங்கடப்படுத்த முடியாது. ஏன்னா டிஎம்கேவும் காங்கிரஸும் அலைன்ஸ்ல இருந்தபோது இதே பிரச்சனை தான் இருந்துச்சு. ஸோ அவங்க அலைன்ஸ்ல இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு இந்த சிக்கல் விளைவிக்கிறவங்க தயங்கவே மாட்டாங்க. கர்நாடகா அவங்களுக்கு ரொம்ப ப்ராமினன்ட். இங்க வந்து செகண்ட் ஃபீல்டு தான் வாசிக்கிறவங்க. அதனால இங்க பத்தி கவலை பண்ணா கர்நாடகாவில் பாலிடிக்ஸ் பண்ணி தான் ரொம்ப முக்கியம் நினைப்பாங்க. நாளைக்கு திரும்ப ஆட்சிக்கு வரணும்னா இந்த விஷயத்தை நம்ம விடாம வைக்கணும். அணை கட்டு காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, முல்லைப்பெரியார் பிரச்சனை, இதெல்லாம் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். அது பெரிய முக்கியம். நீங்க வந்து இந்த பக்கம் இனம் குணம்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. இவர்கள்ட்ட தான் தீர்வு இருக்கு. இவர்கள் தீர்வு இல்லாம வேற யாரோ ஒருத்தர் வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியம் தீர்வு செய்யவிட்டால் அவங்க விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பஸ் அமெரிக்காவுக்கு சம்பந்தம் நீங்களே பேசிக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அலையன்ஸ் நான் பேசிக்கிடுவேன். நான் டிகே சிவகுமார் எனக்கு வருவாரு, நான் டிகே சிவகுமாருக்கு போவேன். ஆனா நாங்க வந்து கர்நாடகா பத்தி இதே தான் திமுக பண்ணுச்சு. திமுக வந்து எல்லா விதமான தொடர்பும் காங்கிரஸோட வச்சிருந்துச்சு. இந்த மேகதாது பத்தி மட்டும் டெல்லியில இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு சேர்ந்து சொல்லுவாங்க. அது வந்து சாக்கு போக்கு தான். அது வந்து மக்கள் ஏற்க மாட்டாங்க. மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 7338242422. ஓகே, இது ஒரு விஷயமாக வந்து இருக்கிறது. ஒரு திமுக வர்சஸ் தாவேக்காவுடைய அந்த இது வந்து மோதல் உஷ்ணம் பெறுகிறது அப்படின்றத பார்க்கிறோம். இன்னைக்கு திடீர்னு திரு ஆஸ்டின் அவர்கள் திமுகவுடைய எம்எல்ஏ எந்திரிச்சு முதல்வர் 30 நாள் இத்தனை நாள் ஆச்சு இப்போ வரைக்கும் பேசவே மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அமைச்சர் ராதவர்ஜன் எந்திரிச்சு முதல்வர் வந்து கொளத்தூர்ல இருந்து பேசினா என்ன அரசியல் இது வரும்னு பாத்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாரு. இந்த பக்கத்துல வந்து அட்லி வந்து பாருங்க படம் வந்து எப்படி எல்லாத்துலேருந்து பிட்ஸ் அண்ட் பீசஸாக எடுத்து காப்பி பண்ணி படத்தை சக்ஸஸ்ஃபுல் படத்துலேருந்து எல்லாம் எடுத்து பண்ணுவாரோ அது போல வந்து முதல்வர் விஜயும் வந்து அதே போல் திமுகவோட திட்டங்கள்ல அங்கேருந்து இங்கேருந்து எடுத்து அவருடைய இதை வந்து பண்ணிக்கிறாரு அப்படின்னு திரு ராஜ்மோகன் அமைச்சர் அவர்கள் முன்னாள் இது திரு சிவசங்கர் சொன்னார். இதுக்கு வந்து ராஜ்மோகன் அவர்கள் அமைச்சர் எந்திரிச்சு ஏன்னா அவரே வந்து திரையுலகத்திலிருந்து வந்து முழு அரசியல்வாதி ஆயிட்டார். இப்போ நீங்கள் முழு அரசியல் நீங்க அரசியல் சினிமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு அக்லியா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அக்லி ஆகுதுன்றத பாக்குறோம். இனிஷியலாவே ஃபிளேம்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு பாக்குறோம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அட்லி அப்படிங்கிற பேர் வந்தோடனே உடனே டக்குனு காம்பினேஷன் அக்லி அப்படின்னு ஒரு கணக்கு வந்துருச்சான்ல. அட்லி வந்து சட்னி பத்தியும் பேசுவேன்றாரு திரு சிவசங்கர். ஆமா, புட் சட்னி, அட்லி இட்லி சட்னி அப்படி அதான் புட் சட்னி அப்படின்னு ராஜ்மோகன் அவர்கள் அது கூட இருக்கலாம் நினைக்கிறேன். வந்து இது வந்து அக்லியாலாம் இல்லை, ஆக்சுவலாக வந்து இதை விட அக்லியாலாம் இருந்திருக்கு. அதனால வந்து இது ஒன்றும் அக்லி இல்லைன்னு பார்க்குறோம். இதில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம், வாயை திறங்க சிஎம் அப்படிங்கிறத ஒரு மெயின் பாயிண்டாக வைக்கிறாங்க. பேசுங்கன்றாங்க. இவர்கள் கூட இருந்த இவர்கள் துணை நின்ற பல சந்தர்ப்பங்களை நம்ம பார்த்துருக்கோம். திரு நரசிம்மராவ் இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்து ஒரு வார்த்தையோட பேசலன்னு எல்லாரும் சிரிக்காத பிரதமர், பேசாத பிரதமர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், திரு நரசிம்மராவுடைய பீரியட் தான் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய புரட்டி போட்ட ஒரு பொருளாதாரம். ஏன்னா உலக பொருளாதாரம் தாராளமயமாக்கெல்லாம் வந்துகிட்டு இருந்த பீரியடில் இந்தியா பெரும் பின்னாடி லைசன்ஸ் ராஜில் சிக்கிக்கிட்டு இருந்த போது ரிசர்வ் பேங்க் கவர்னராக அந்த மன்மோகன் சிங்கை கொண்டு வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கி ஒரு பெரும் புரட்சி ஏற்படுத்தி எப்படி இன்னைக்கு ஒரு அதிகாரியாக இருந்த திரு ஜெய்சங்கரை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராகவே ஆக்கி நம்ம வந்து அதில் பெரிய செட்டரைட் பண்ணமோ அது மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க. அதனால அவர் வந்து செயல் தான் சிஎம் எதிர்பார்க்குறாங்க, பேச்சில் அவர் வந்து பேச வேண்டிய நேரத்தில் பேசிட்டு. இன்னைக்கு நம்ம பேசிக்கிற தருணத்தில் காவிரிக்கான தீர்மானத்தை கொண்டு வந்தது யாரு? இதை விட இன்னும் முக்கியமா எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு விஷயத்தை அமெண்ட் பண்ணி இன்னும் சேர்த்துக்கங்கன்னு சொன்னார். உடனே ஏற்றுக்கொண்டு அது சேர்க்கறதுக்கு அங்கேயே ஆன் த ஸ்பாட்டே சொன்னார். அதெல்லாம் பேசுறதா தெரியலையா, அதெல்லாம் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குமா தெரியலையா, அதெல்லாம் ஜாடையில காட்டினாரா, நம்ம வந்து இப்படி சேர்த்துக்கங்கன்னாரா?
எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கருத்தை சொல்றாரு, இதையும் சேர்த்துக்கங்க அப்படின்றாரு. திருத்தம் கொண்டு வந்து 4வது பாயிண்டா சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து தீர்மானத்தில் வந்து 4வது பாயிண்டா உடனே அங்க வந்து சபாநாயகர் உடனே இருக்கிறாரு. இவ்வளவு தூரம் ஆக்டிவா கண்ணு முன்னாடி ஆக்ட் பண்ணி காட்டிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க வந்து அவர் பேசுங்க, தீர்மானத்தை முன்மொழியும் போது பேசலையா, தீர்மானத்தில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது பேசலையா, தீர்மானத்தை நன்றி தெரிவிக்கும் போது பேசலையா, வேற எப்ப பேசணும்னு நினைக்கிறீங்க? அப்ப எதுக்கு 35 அமைச்சர்கள் உட்கார்ந்து இருக்காங்க? அப்ப எல்லாத்துக்குமே அவர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் போல டெய்லி பிரஸ் மீட் கொடுத்தாரா? கலைஞர் வந்து காலைல சாயந்தரம் மதியம் எப்ப 3 வேளை கேட்டாலும் கொடுப்பாரு. நம்ம அது மாதிரி திரு ஸ்டாலின் கொடுத்தாரா? அதே போல திரு கருணாநிதி வந்து ரெகுலரா தொண்டர்களுக்கு எழுதுவார் கடிதம். அதான் சொல்ல திரு ஸ்டாலின் எழுதுனாரா? அவர் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு, எங்க அப்பா மாதிரி என்ன எதிர்பார்க்காதீங்கன்னு தெளிவா சொல்லிட்டார். சரி வாங்க, எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து சட்டமன்றத்துக்கு போகும்போதும் வரும்போதும் கட்சியில் இருக்கும்போது டெய்லி அறிவாளருக்கு வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரா? கலைஞர் பிரஸ் மீட் கொடுத்த மாதிரி திரு உதயநிதி ஸ்டாலின் பிரஸ் மீட் கொடுக்குறாரா? இல்லையே. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கணும். நாம இங்க பார்க்க வேண்டியது முதலமைச்சர் செயல்படுகிறாரா இல்லையா? செயல்படக்கூடிய முதலமைச்சர் தான் நமக்கு தேவை, தவிர பேசக்கூடிய முதலமைச்சர் தேவை. பேசுறதுக்கு நீ அண்ணன் நாஞ்சில் சம்பத் இருக்கிறாரு, அவர் கூட இன்னொருத்தர் யாராவது பேசியிருப்பாங்க. 100 பேர் இருக்கிறாங்க, அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, கட்சி இருக்குது, அவங்க பேசிக்கிடுவாங்க. ஸோ இது வந்து வாய் திறங்க சிஎம்ங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் டிராமா, ஒரு ஸ்டண்ட், அவ்வளவுதான். அதுக்கு ஒதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால தான் எந்த விஷயம் நடக்க போறது கிடையாது. அப்போ வந்து இவர் ரொம்ப தெளிவா தன்னுடைய வேலை என்னங்கிறத பாக்குறாரு. அந்த வேலையில தான் குத்தம் சொல்ல முடியுமான்னு பார்க்கணும். சொல்ல முடியலையா அப்படிங்கிற கேள்வி வரும். நீங்க இல்லாத ஒரு பிரச்சனையை நீங்க கொண்டு வரீங்க, வாயை திறங்க. நீங்க வந்து இப்ப நாம சொன்ன விஷயத்த இவங்க எழுப்பியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சட்டமன்றத்துல காங்கிரஸ் இவங்க கூட்டணியில் இல்ல, அவங்க கூட்டணியிலே சேர்ந்துருக்கு, ஆட்சியில் உட்காந்துருக்கு. நீங்க ஏன் வந்து காங்கிரஸை பேச மாட்டேன்றீங்க? நீங்க என்ன சும்மா வந்து ஒன்றிய அரசு குன்றிய அரசு நீங்க மற்ற விஷயங்கள் பேசுறீங்க? நீங்க காங்கிரஸை கண்டிச்சு போடுங்க. டிகே சிவகுமார் எந்த கட்சி? காங்கிரஸ் தானே. அவர் கட்டியே தீர்வேன்றார்ல. அவர் வந்து மல்லிகார்ஜுன கார்கேயோட மகன், அவர் ஜூனியர் கார்கே சொல்றாரு, நான் வந்து கட்டியே தீர்வு, யாருக்கும் பாதிப்படாது, தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காருல்ல. அவங்களை கண்டிச்சு தீர்மானம் பண்ண ஒரு வரி சேர்க்க சொல்லுங்க. யாரோட உரிமையை பறிப்பதல்ல. அதான் சொல்ல, நீ அதுல ஒரு வரி சேர்க்க சொல்லுங்க. அப்ப திமுக அரசியல் செய்வதற்கான ஒரு நல் வாய்ப்பு என்ன? காங்கிரஸ் கட்சியை கண்டிக்கன்னு சொல்லி அரசியல் பண்ணிருக்கலாம். அப்ப வந்து நீங்க வந்து ஒண்ணு ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிக்கு செக் வச்ச மாதிரி இருக்கும், நீங்க அரசியல் பண்றதுக்கு ஒரு லாஜிக் நியாயமான காரணமா இருக்கும். வாயத்திறங்க சிஎம்கள் என்ன இருக்கு? மக்கள் வந்து அவர் எப்ப திருச்சியில வந்து பேசிட்டார்ல. ஸோ அவர் பாலிடிக்ஸ் பண்ணும்போது பாலிடிக்ஸ் பண்றாரு, கவர்னன்ஸ் பண்ணும்போது கவர்னன்ஸ் பண்றாரு. அதுல வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான வாதம் இருக்குதான் நினைக்கல. நீங்க சினிமாக்காரங்களை கோட் பண்றது வைக்கிறதுல தெர் இஸ் நோ மீனிங் அட் ஆல். எஸ் சார், இது கேட்கணும். பட் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் கேட்கணும் சார். நம்ம திமுக அரசினுடைய அந்த இது டோட்டல் இதுலயே ஒரு முக்கியமான விமர்சனமாக பார்த்ததுன்னா ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் பீக் ஆஃப் தி பினாக்கல் அப்படின்னு சொல்றது சட்டமன்றத்தில் நடப்பது கூட தெரிய மாட்டேங்குது, அதுலயே கார்டு போட்டு இது பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்க்குறோம், இங்கே அதே தொடர்கதையாக தொடர்கிறது. தீர்மானம் நிறைவேற்றம், திடீர்னு கார்டு வருது, அப்புறம் பேசுறாங்க, அப்புறம் கார்டு வருது, ஃபார் நோ ரீசன் கார்டு வருது அப்படின்றத பார்க்குறோம். இது எப்படி புரிஞ்சு நம்ம வந்து இதுதான் அந்த அரசு கண்டினியூஷன் சொல்லுவாங்களோ? இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் தேவைப்படலாம். இது எப்படி போகுது எப்படி வரலன்னு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. முதலமைச்சர் வந்து அந்த தீர்மானத்தை முன்மொழியும் போது தன்னுடைய அரசினுடைய உறுதிப்பாடை சொல்கிறார், மத்திய அரசுக்கு ஒரு வலியுறுத்தலை ஏற்படுத்துகிறார், ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாருங்கும் போது சபாநாயகர் தான் அப்படி சைடில் தட்டுறார். அதுக்கப்புறம் பார்த்துட்டு படம் எல்லாம் தொண்டர் அந்த அதிமுக தாவேக எம்எல்ஏக்கெல்லாம் தட்டுறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ வந்து ஒரு அனுபவம் வந்து ஒரு சிக்னல் கொடுக்க வேண்டியிருக்கு. அது போல இவர்கள் வந்து இந்த லைவ் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு அவங்க ஒரு அனுபவத்துக்காக காத்திருக்கிறாங்க. எப்படி நம்ம ஏதாவது பிரச்சனை ஆயிருமான்னு. நான் அறிஞ்சு அதில் ஒன்றும் பிரச்சனை ஆக போறது இல்லை. ஏன்னா ஒன்று, இது ரெகுலர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் இருந்தீங்களான்னு தெரியல, சட்டமன்றத்தில் போய் உட்காந்து நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ் 2 மணி லஞ்ச் வரைக்கும் உட்காந்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். நல்ல க்ளோஸ் டோராக இருக்கும், நல்ல ஏசி ஓடிட்டு இருக்கும். இவங்களும் வந்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று சட்டமன்றத்தில் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த முக்கியமான பிரச்சனையிலேயே எங்களுடைய கட்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டை நாங்கள் அப்படியே போயிட்டே இருப்போம், ஃபுல் ஸ்டாப்பே வைக்க மாட்டோம், அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு 2 ஸ்பீச் கேட்பீங்க, 3 ஸ்பீச், 4வது ஸ்பீச்சில் தூக்கம் வந்து கொட்டாய் வரும், தடுக்கிறதே பெரும்பாடாயிரும். அதனால நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா எல்லாரும் உட்காந்து பார்த்து கண்டுபிடிச்சாலும் பார்க்கணும். எல்லாரும் லைவ் போட்டு கிளம்பி போயிடுவாங்க, யாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. பெரிய ஆர்வத்தை ஒரு 10 நாள் ஏற்படுத்தலாம், அதுக்கப்புறம் வந்து ஒன்று இருக்காது. 2வது பாயிண்ட், நீ அரசு தரப்புல யாரும் வந்து ஆபாசமா பேசி மேலே ஏறி பாஞ்சு குதிச்சு சட்டையை கிழிச்சிட போறதில்ல, அதனால வந்து ஒரு பிரச்சனை வரல. எதிர்கட்சிகள் தரப்புல யாராவது ஒரு அவை குறிப்பில் நீக்கும்படியான ஒரு வார்த்தையில் பேசிட்டாங்க அப்படின்னா அது அவர்களை தான் எக்ஸ்போஸ் பண்ணும். அதனால வந்து அது ஒரு பெரிய குத்தம் இல்லை. ஸோ வந்து இதை வந்து அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி, திமுகவும் கொடுத்திருந்த வாக்குறுதி, இதுல வந்து ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனையே ஆக போறது இல்லை. அதனால இவர்கள் தொடர்ந்து லைவ் பண்ணலாம். பட் வந்து நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன், ஒரு 30 நாள் 40 நாள் தான் ஆகுதுனால அதுல ஏதாவது வேற கான்சிக்வன்ஸ் வந்துருமோ அப்படிங்கிறக்காக அவங்க யோசிக்கலாம். அது என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். இது வந்து நம்ம ஏற்கனவே பல முறை வந்து இது செயல் முடியும். பார்லிமெண்ட் ஒரு நல்ல உதாரணம். பார்லிமெண்ட் நான் ஸ்டாப்பாக 2 அவைகளுமே போயிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். பல நாட்டு பார்லிமெண்ட்கள் நம்ம பார்க்குறோம், சண்டை போட்டு மண்டை உடஞ்செல்லாம் பார்க்குறோம்.
அண்ட் நம்ம பார்லிமெண்ட்லேயே சில சந்தர்ப்பங்களில் வந்து கேமரா ஆங்கிளை மாற்றி வச்சுருவாங்க. நம்ம வந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ராமன் சிவன் அப்படின்னு ஒரு டாக்டிக்ஸ் ட்ரை பண்ணார். அப்போ ட்ரை பண்ணும்போது சிவனுடைய படத்தை எடுத்து காட்டினார். அவங்க வந்து அந்த கேமரா டீமுக்கே புரிஞ்சிருச்சு நம்ம வந்து இது நம்ம சபாநாயகர் வந்து சொல்லி நம்ம பண்ணுங்கிற அவசியம். அவங்களும் டக்குன்னு இவர் பேசும்போது ஆடியோ இவரை போட்டுட்டாங்க, வீடியோ க்ரோட காட்டிகிட்டே இருந்தாங்க. அது வந்து ஒன்றும் பிரச்சனை. அவர் எப்போ அந்த படத்தை கீழே வைக்கிறாரோ அப்போ அவரை காட்டிக்கிட்டாங்க. ஸோ வந்து சின்ன விஷயங்கள் மூலமாக நீங்கள் டீல் பண்ணிக்கிட முடியும். அதில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அப்போ என்ன உங்களுக்கு தயக்கம் இருக்கலாம், இந்த மாதிரி தட்டி வந்து சபாநாயகர் தட்டினார் அதுக்கப்புறம் தான் எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருமோ அப்படின்னு வந்து ஆன்லைன் மிக்சிங்கா பயப்படவே தவிர இது பண்ண தேவை பெரிய பிரச்சனை இல்லை. நாங்கள் ஆளுங்கட்சி எந்த பிரச்சனையும் பண்ண போறது இல்லை. எதிர்கட்சி பண்ணா அது அவங்க தான் எக்ஸ்போஸ் ஆக போறாங்க. அதனால இதுல எந்த ஆபத்தும் இல்லை. எதனால காத்திருக்கான்னு தெரியல. பாப்போம் அடுத்த தொடர்க்குள்ளேயாவது அவங்க வந்துருவாங்க. வந்தா அந்த விஷயத்தை நிறைவேற்றியவர்கள் அப்படிங்கிற பெருமை அவர்கள் கிடைக்கும்.